அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 7ஆம் வகுப்பு இயல் 1 ஒரு கவிதை பேழை தாம்மா பார்க்க போகிறோம். அதோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஒன்றல்ல இரண்டல்ல. அதோட தலைப்பு ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த கவிதை பேழையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலை நாராயணகவி. இந்த பாடல் ரொம்ப பழமையான ஒரு திரைப்பட பாடல். அதிலிருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை பற்றி இதில் அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால நமக்கு இந்த பாடலை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? இப்போ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா, உடுமலை நாராயணகவி. முதல்ல நம்ம இந்த ஆசிரியரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். நூல்வெளி பாருங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். இவர் தான் உடுமலை நாராயணகவி. இவர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். இவர் தமிழ் திரைப்படங்களோட பாடல் ஆசிரியராட்டும் நாடகங்கள்லாம் எழுதுவாங்கல்லாமா, நாடக எழுத்தாளராட்டும் புகழ்பெற்றவர். தன்னோட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு பரப்பியிருக்காரு. நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. இவரோட கவிதைகள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குமா. இவரோட பாடல் தான் இங்கே ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடலோட தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒன்றல்ல இரண்டல்ல. பாடலோட தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒன்றல்ல இரண்டல்ல. இப்போ நுழையும் முன் பார்த்துடலாம். தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு நிலவளம் நீர்வளம் அது மட்டும் கிடையாது, பொருள் வளம் அருள் வளம் எல்லா வளமுமே நிறைஞ்சது தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம். இப்போ இந்த பாடலில் தமிழ்நாட்டில் உள்ள இலக்கிய வளமாக இருக்கட்டும், இலக்கண வளமாக இருக்கட்டும், தமிழக மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றியும், வள்ளல்கள் எப்படி இருந்தாங்க, அவர்களோட கொடைத்திறன் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் இந்த பாடலில் பார்க்க போகிறோம். பாடல் போலாமா? பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர்கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாமா? ஒரு திரைப்பட பாடல். இதை நீங்கள் பாடலாகவும் படிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கவிதை வடிவத்தில் பார்க்க போகிறோம். சரியா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர்கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறோமா, பார்த்துக்கோங்க. இது மனப்பாட பாடல் கிடையாது. ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப வாசித்தா மட்டும்தான் நம்மளுடைய பாடலுடைய பொருள் தெரியும். பார்த்துக்கோங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். நம்ம நாட்டில் நிறைய மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, மலைகள் இருக்குது. அப்படி தானம்மா? இப்போ தான் மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிகிட்டு இருக்காங்களே தவிர நம்மளுடைய நாடு எப்படி இருந்துச்சு, எல்லா வளத்துலேயும் சிறப்பாக இருந்துச்சு. தென்றல் தரும். தென்றல் என்ன செய்யுமா, அழகான அந்த காற்று, இயற்கை காற்று நம்ம அனுபவிச்சா தெரியும். அந்த இயற்கை காற்று நம்ம மேலே படும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ இன்னும் கொஞ்சம் காற்று அடிக்காதா அப்படின்னு இருப்போம். அப்படி தானம்மா? தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கவல்மா. அந்த காற்று அடிக்கும்போது தேனோட மனம் எப்படி நம்மளை இழுக்குமோ அது மாதிரி என்ன செய்யுமா, அந்த காற்று வீசும்போது தேனோட மனமும் சேர்ந்து நமக்கு வருமா. ஆசிரியர் வர்ணித்து சொல்கிறாரு அந்த காற்றை. செங்கனி அப்படின்னா, கனினா பழம். தமிழில் கனினாலே முக்கனிகளை சொல்லுவோம். மா, பலா, வாழை. மாங்கனி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி தானேம்மா? மாங்கனியை
அந்த இயற்கை முறையில விளைஞ்ச அந்த மாங்கனிய சாப்பிடும்போது உடலுக்கும் நல்ல சத்து. அடுத்தது பலாப்பழம். பலாப்பழம் கேட்கவே வேண்டாம். அவ்ளோ சுவையா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். அடுத்தது வாழை. மா, பலா, வாழை. வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில இல்லாத சத்தே கிடையாது. தினமும் நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா, நம்மளோட உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருக்குமாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கனிகள், செம்மையான கனிகள் எங்க கிடைக்குது? நம்முடைய தமிழ்நாட்ல கிடைக்குது. பொன் கதிரும், பொன் போன்ற கதிரும், நெல் அறுவடை செஞ்சு முத்து முத்தா கதிர்கள குமிச்சு வச்சிருப்பாங்க அப்படிதானே? அத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு. பொன் போன்று தங்கம் எப்படி மின்னுமோ, அது மாதிரி அந்த கதிர்கள் என்ன செய்யுமாம்? மின்னுமாம். பொன் கதிரும், தந்துதவும் நன்செய் வளம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாடு தான் என்னுடைய தமிழ்நாடு. நன்செய் வளம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் விளையக்கூடிய அந்த வயல் வரப்ப தான் என்ன சொல்றாரு? நன்செய் வளம் அப்படின்னு சொல்றாரு. இருக்க பாருங்க. தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லைன் போலாம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இலக்கியங்கள்ல நிறைய நூல்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேல பெரிய கிளாஸ்க்கு போம்போது இலக்கியங்கள பத்தியோ, இலக்கணங்கள பத்தியோ தனித்தனி இப்ப இலக்கணங்கள் நீங்க படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஆனா, இன்னும் நெறைய நமக்கு இலக்கணங்கள் உண்டு, இலக்கியங்கள் உண்டு. தமிழ பொறுத்தளவு நெறைய இலக்கிய நூல்கள் இருக்கு. ஆனா, எந்த மொழியிலயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னது உண்டு? நம்முடைய தாய்மொழிக்கு. பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை. முன்னாடி உள்ள காலத்துலலாம் அரசர்கள் என்ன செய்வாங்க? போருக்கு போவாங்க. போருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தன்னோட பகைவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று திரும்புவாங்க. அப்படி வெற்றி பெற்றவர்கள பாடக்கூடிய அந்த நூலோட பெயர் தான் பரணி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட திருக்குறள் எங்க உள்ளது? நம்முடைய தமிழ்நாட்டுல. அகம்புறமும் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இப்படிப்பட்ட பல நூல்கள், பல இலக்கியங்களை கொண்டதா என்னுடைய தமிழ்நாடு. இது எல்லாமே எங்க உள்ளது? என்னுடைய தமிழ்நாட்டுல உள்ளது. இதுக்கு சொல்றதுக்கு ஒப்புமையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. அடுத்த வரிகள் பாருங்க. பரணி அப்படின்னா என்னன்னா, 1000 யானைகளை கொன்ற ஒரு வீரனை பாடக்கூடிய நூலோட பெயர் தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை. பகைவர்களை வெற்றி பெற்றவர்களை பாடக்கூடிய அந்த நூலோட பெயர் தான் பரணி. இது எங்க உண்டு? நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. இது எல்லாம் நூல்களுடைய பெயர். பரிபாடலா இருக்கட்டும், கலம்பகங்களா இருக்கட்டும், 8 தொகை நூல்களா இருக்கட்டும், இது எல்லாமே நூல்கள். இது எல்லா பத்தியும் விரிவா நம்ம பெரிய கிளாஸ்ல படிப்போம். அடுத்தது வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும். குரல் வான் புகழ் கொண்ட குரலோடு இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வானளவு புகழ் கொண்ட குரல் எது? நம்முடைய திருக்குறள். திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. நம்ம திருக்குறள மத்த நாட்டிலேருந்து வந்த அயல் நாட்டார்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களோட மொழியில மொழிபெயர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய நூல் தான் இந்த திருக்குறள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இது நம்ம நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய புலவர்களாக இருக்கட்டும், வள்ளல்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றி சொல்லுது. பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி. வேள்பாரி அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு முல்லை கொடி. முல்லை கொடி என்ன செய்யும்? படர்ந்து வரும் அப்படிதானமா. முல்லை கொடி என்ன பண்ணும்? படர்ந்து நிற்கும். ஆனால் அது படர்ந்துட்டே இருக்கும்போது வேற அதுக்கு இடம் இல்லையாம் போகிறதுக்கு. உடனே இவர் என்ன பண்ணாராம், அவரோட தேரை அந்த இடத்துல நிறுத்தி அந்த கொடியை படத்தை தேருக்கு மேலே விட்டுட்டு இவர் நடந்து போனாராம். ஒரு செடிக்கு அவர் என்ன பண்ணாராம், ஐயோ இந்த செடி என்ன பண்ணிடக்கூடாதே, வாடி போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணார், அவரோட தேரையே கொடுத்தாராம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. உபகாரினா வேற யாரும் கிடையாது, வள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்ததுனால வான் அளவுக்கு அவரோட புகழ் பாராட்டப்பட்டதா. இன்னும் நமக்கு பாரி வள்ளல் அப்படின்ன உடனே யாரை ஞாபகம் வரும்? முல்லைக்கு தேர் கொடுத்ததா ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட பெருமை எப்படி இருக்குது? சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இது மட்டும் கிடையாது, ஒரு புலவரோட சொல்லுக்காக, அந்த புலவரோட சொல்லுக்காக தன்னோட தலையே தர துணிந்த மன்னன் தான் குமண வள்ளல். ஸோ இப்படிப்பட்ட வள்ளல்கள், புலவர்கள் எல்லாமே வாழ்ந்த நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு. இது மட்டும் இல்லை, நிறைய சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் புலவர்களை பற்றியாக இருக்கட்டும், மன்னர்களை பற்றியாக இருக்கட்டும், நம்மளுடைய நாட்டோட செழிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னா ஒரு நாள் பத்தாது. எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். 1 கிடையாது, 2 கிடையாது, சொல்ல முடியாத அற்புதம் என்னோட தமிழ்நாட்டில் இருக்குது
அப்படின்னு சொல்லியிருக்காரு உடுமலை நாராயண கவி. பாடலின் பொருள் அடுத்த பக்கம் 6வது பக்கம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நான் வாசிக்கிறேன், கை வச்சு பார்த்துக்கோங்க. சரியாம்மா? பாடலின் பொருள்: தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும். சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். நான் ஏற்கனவே சொன்னது தான், தமிழில் இலக்கியங்களில் நிறைய இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. 1 கிடையாது, 2 கிடையாது. அகம் புறம் பற்றி எல்லாம் நிறைய மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள் நிறையவே இருக்குது. முல்லைக்கு தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். அழகாக ஒரு பாடல் தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டோட புலவர்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அழகாக ஒரு பாடல் கொடுத்துருக்காரு உடுமலை நாராயண கவி. இப்போ நீங்கள் இது மனப்பாட பாடல் கிடையாது, ஆனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த பாடலோட புத்தக பயிற்சிகள் பார்க்கலாம். நன்றி.